எடுக்கிற முடிவுகள் தவறாகுதா? நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஐ ஓப்பனரா இருக்க போகுது. இனி எல்லாம் ஜெயந்தான். தேடலில் தொடங்கும் பயணம் இது. சிந்தனையில் பிறக்கும் வெளிச்சம் இது. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வரலாம். உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது, உங்க எதிர்காலத்தையே வடிவமைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையாவே நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்ம சுற்றி இருக்கிற இந்த பௌதீக அமைப்போட கைதிகளாத்தான் இருக்கோம். இதுதான் பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் ஆணிவேரா இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்க ரூம் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு குழப்பமான சோர்வான வாழ்க்கைய உங்களுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம சுயமா முடிவெடுக்கிறதா நினைச்சுக்கிறோம், ஆனா உண்மையில நாம சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். ஆனா உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி அமைக்கிறது மூலமா டிசிப்ளின் அப்படிங்கிறத உங்களுக்கான ஒரு இயல்பான குணமாவே மாத்த முடியும்னு சொன்னா இது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நாம பெரும்பாலும் நம்பிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்ன தெரியுமா? என்கிட்ட அபாரமான மன உறுதி இருந்தா போதும், நான் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இது ஒரு மிகப்பெரிய மாயை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொழில்நுட்பங்களும் டிஜிட்டல் கவனச்சிதறல்களும் ரொம்ப நுட்பமா நம்ம மூளையை அடிக்ட் ஆக்குற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல வெறும் வில் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு போராடுறது கண்டிப்பா ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இல்லையா? பயாலஜிக்கலாவே நம்மளோட ஆசைகளை விட நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தான் நம்ம முடிவுகளை அதிகமா தீர்மானிக்குது. இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாமா? நீங்க வாழ்ற அந்த ரூம் அது வெறுமனே நாற்காலிகளும் சுவர்களும் இருக்கிற ஒரு இடம் கிடையாது. அது உங்க மூளையோட எக்ஸ்டர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை விட உங்க வெளிப்புற சூழல் தான் உங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அப்போ உங்க பழக்க வழக்கங்களை மாத்தணும்னா உங்க சூழலை மாத்துறது தான் ஒரே வழி. சரி, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நமக்கு சாதகமா எப்படி மாத்தி அமைக்கிறது? இந்த இடத்துல தான் நாம நம்ம கட்டுப்பாட்டை திரும்பவும் நம்ம கைகள்ல எடுக்க போறோம். சாய்ஸ் ஆர்கிடெக்சர், அதாவது விருப்பங்களை வடிவமைக்கும் கலை அப்படிங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்த போறோம். இது கேட்கறதுக்கு ஏதோ ரொம்ப சிக்கலான வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க பார்வைக்கு நேரா நீங்க என்னவாக விரும்புறீங்களோ அதை ஞாபகப்படுத்துற விஷயங்களை வைக்கிறது தான் இது. நாம எதை அதிகமா பார்க்கறோமோ அதுவே எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப இயல்பா நம்ம முடிவுகளை வழி நடத்துது. ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைச்சா அதை அலமாரியில வைக்காம உங்க தலையணைக்கு பக்கத்துல வைக்கிற மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கூட நாம செய்ய முடியும். உதாரணத்துக்கு உங்க ரூம்ல இருக்கிற ஸ்மார்ட் லைட்ஸை எடுத்துக்கோங்க. நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அறையோட வெளிச்சம் தானாவே ஒரு கூர்மையான குளிர்ந்த நிறத்துக்கு மாறும்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மூளைக்கு அது ஒரு நேரடி சிக்னலை அனுப்புது. அதாவது ஓகே, இது டீப் ஒர்க் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு. இது மாதிரியான சின்ன சின்ன பௌதீக மாற்றங்கள் எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் இல்லாமலேயே உங்க மூளைய வேலை செய்யற மோடுக்கு மாத்திரும். ஆனா பார்வை மட்டுமே முழுமையான தீர்வாகிறாது. உங்க ரூம்ல நீங்க தினமும் எப்படி நடந்து போறீங்க, எந்த பாதையை ரெகுலரா பயன்படுத்துறீங்கிறதையும் கவனிக்கணும். நீங்க தினமும் கடந்து போற அந்த பாதையில உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கா, இல்ல உங்க கவனத்தை சிதறடிக்கிற பொருட்கள் இருக்கா? இந்த பிசிக்கல் பாதையை மாத்துறது மூலமா உங்க அன்றாட பழக்கங்களை ரொம்ப ஈஸியா மாத்தலாம். சரி, புதிய பழக்கங்களை உருவாக்குறதுக்கு இது ஓகே. ஆனா ஏற்கனவே நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சு போன கெட்ட பழக்கங்களை எப்படி நாம அழிக்கிறது? அதுக்கான வழி என்னன்னா உங்க சூழல்ல நீங்களே திட்டமிட்டு உருவாக்குற தடைகளை பொறுத்தது தான். உதாரணத்துக்கு டோபமைன்னா என்ன? அது ஒரு உடனடியா இன்பம் தர்ற ஒரு கெமிக்கல். மொபைலை நோண்டும் போது மூளையில சுரந்து
நமக்கு ஒரு போலி சந்தோஷத்தை தர்றது இதுதான். இதை தடுக்க நாம டோபோமைன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறோம். அதாவது அந்த தவறான பழக்கங்களை செய்யறதுக்கு சிரமமா இருக்கிற மாதிரி பிசிக்கலாவே சில தடைகளை உருவாக்குறது. இப்போ பிராக்டிக்கலா இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம். மொபைல் போனை ஒரு டைமர் வச்சு லாக்கர்ல பூட்டி வைக்கிறது, இல்லைன்னா உங்க கவனத்தை சிதறடிக்கிற சோசியல் மீடியாவை ஹார்ட்வேர் லெவல்லையே பிளாக் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறந்த உதாரணங்கள். உண்மையை சொல்லணும்னா உங்க அறையில உங்க ரூம்ல உங்க கவனத்தை சிதறடிக்கிற எந்த ஒரு பொருளும் இருக்கவே கூடாது. இதத்தான் நாம நவீன இடம் சார்ந்த தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். நாம எப்பவுமே கெட்ட பழக்கங்களை எப்படி நிறுத்துறது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா உண்மையான வெற்றிங்கிறது கெட்டதை அகற்றுவதோடு நின்னுடாம மிகச்சிறந்த செயல்திறனுக்கான ஒரு ஸ்பெஷலான சூழலை நாமளே முன் வந்து உருவாக்குறதுல தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஃபோக்கஸ் பண்றதுக்கான இடத்த நாம எப்படி உருவாக்குறது? இதுதான் கவனக்குவிப்பு, அதாவது கான்சன்ட்ரேஷனோட உச்சகட்ட நிலை. மோனோ என்விரான்மெண்ட் அல்லது ஒற்றை சூழல்னா என்ன தெரியுமா? பெட் அப்படிங்கிறது தூங்குறதுக்கு மட்டும்தான். வேலை பார்க்குற டேபிள் அப்படிங்கிறது டீப் ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான். இந்த ரெண்டையும் ஒருபோதும் நாம மிக்ஸ் பண்ணவே கூடாது. உங்க மூளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா அங்க இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும்தான் செய்யணும்னு நீங்க கண்டிஷன் பண்ணணும். சாப்பிட்ற இடத்துல வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யற இடத்துல ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. தட்ஸ் இட். ஒரு குறிப்பிட்ட வாசனையை ஃபீல் பண்ணும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை கேட்கும் போதோ உங்க மூளைக்கு இது ஆழ்ந்த வேலை செய்யறதுக்கான நேரம் அப்படின்னு கமாண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் சென்சரி ஆங்கரிங். இந்த சின்ன சின்ன ஒலிகளும் வாசனைகளும் உங்க பயாலஜிக்கல் சிஸ்டம் கூட நேரடியா பேசி உங்களை உடனே ஒரு ஆக்டிவான நிலைக்கு, அதாவது அந்த ஃப்ளோ ஸ்டேட் நிலைக்கு கொண்டு போயிரும். இது வெறுமனே உங்க ரூமை கிளீன் பண்ற ஒரு சாதாரண ட்ரிக்கு கிடையாதுங்க. இது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்க உயிரியல் அமைப்பையுமே முழுமையா சீரமைக்கிற ஒரு ஆழமான தத்துவம். உங்க சுற்றுப்புறத்தை நீங்க உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரும்போது உங்களுடைய அக அமைதிய நீங்க முழுமையா ஆளுமை செய்யறீங்க. உங்க வாழ்க்கை ஒரு தெளிவான நோக்கத்தை கொண்டதா மாறுது. சரி, இதை இன்னைக்கே இப்போவே நீங்க எப்படி தொடங்கலாம்? இதுவரைக்கும் நாம பேசுனதெல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்ல. இப்போ நாம நேரடியா களத்துல இறங்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே இருக்கிற லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்க உங்க சூழ்நிலை உங்களை எப்படி ஆட்டி வைக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கிற ஒரு சாதாரண பார்வையாளரா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க அப்படி இல்லை. சூழ்நிலைக்கு பலியாகிறத நிறுத்திட்டு உங்க வெற்றியையும் உங்க அன்றாட வாழ்க்கையையும் நீங்களே டிசைன் பண்ற ஒரு திட்டமிட்ட சிற்பியா மாற போறீங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போமா? உங்களுக்கான 24 மணி நேர சவால் இதுதான். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ். முதல் ஸ்டெப், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் இப்போதைக்கு தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது ஸ்டெப், அங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி சில தடைகளை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தா டிவி ரிமோட்டை பேட்டரி இல்லாம வேற ஒரு ரூம்ல வைக்கிறது மாதிரி. மூணாவது ஸ்டெப்பு, நீங்க செய்ய விரும்புற ஒரு நல்ல பழக்கத்தை ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி அந்த இடத்த மாத்தி அமைங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச அடுத்த செகண்டு இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த பௌதீக உலகத்தை நீங்க திட்டமிட்டு கட்டுப்பாட்டுல கொண்டு வரும்போது சிதறி கிடக்கிற உங்க மன அமைதிய நீங்க மறுபடியும் முழுமையா மீட்டெடுக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வெற்றிக்கு நீங்களே சிற்பியா மாறுறீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க சூழ்நிலைய இப்போதே நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? நீங்க உங்களுக்காக வடிவமைக்க போற அந்த புதிய சக்தி வாய்ந்த சூழல் என்னன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களோட வெற்றி பாதையில நீங்க சிறப்பா அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதோட உங்களுக்காக என்னோட பிரார்த்தனைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைப்பேன். ஒருவேளை அது உங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சீக்ரெட்னா ஜஸ்ட் டன் DONE அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க போதும். நீங்க செய்யற நல்ல மாற்றத்தோட பிரார்த்தனையும் சேர்ந்தா நடக்கிற மேஜிக்கல் சேஞ்ச நீங்க கண்கூட பார்க்க போறீங்க.
உடனே செயல்படுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா ப்ளீஸ் டூ இட். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.